இப்போ நேற்று நடந்த நம்ம விஷாலுடைய திருமண அறிவிப்பு ப்ளஸ் ஆடியோ லான்ச் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலிலேயே அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்கள்லாம் வந்தோடனே இவங்க முதல்ல பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட்டாக நடந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி என்னுடைய பர்சனலாக என்னுடைய உடை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுனாங்க. இத்தனை பேர் இருந்தீங்களா, நீங்கள் எதுவுமே கேட்கலையே. வந்தோடனே கேட்குறாங்க அவங்க, அவர் வந்திருக்காரா, அவர் வரல நினைக்கிறேன். வரல அவர். நீங்கள் என்னை வந்து யாருமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, கேட்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யாருமே இல்லை. சிலர் உட்கார சொல்கிறாங்க, பேசாதீங்க உட்காருன்றாங்க. அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. பெண் வந்து பொது வெளியில எப்படி ஆடையை உடுத்தணுங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு? சரி, அதே நிகழ்ச்சி தான் ஒரு திரைப்பட நடிகை வந்து உட்காந்துருக்காங்க அரைகுறை ஆடையில். நீங்கள் அவங்களுக்கு கேள்வி கேட்டீங்களா? இதே டிடி பிரியங்கா வந்து அப்படி கேட்பாங்களா? டிடி பிரியங்கா நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடிய தப்பும் தவறுமாக தமிழ் பேசி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாங்க. வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்கல்ல, கொண்டாடுறீங்கல்ல. நீங்கள் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் கேட்ட முடியுமா? ஒரு நடிகை, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகை வந்து மேட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து தான் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கு அதுதான் பதில் சொல்கிறீங்களா? அவங்களுடைய அரைகுறை ஆடையோட வந்து அதை பேசுறீங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க இல்லையா? டார்கெட் பண்ண போகிறதே காரணம் இருக்கா? டார்கெட் பண்ண போகிறது காரணம் இல்லாமலாம் கிடையாது. வேறு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள காரணம். பத்திரிகையாளர்களுக்குள்ளே சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அது காரணம் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால தான் எல்லாம் அமைதியாக இருக்கு. எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. வேறு யாரையும் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கணும், அந்த வேலையை இவங்க தட்டி பறிக்கிறாங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஹோஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரு அரசியல், அதில் ஒரு அரசியல். இந்த அளவு சர்ச்சையாயிடுச்சு. இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஹோஸ்ட் பண்ணுற வாய்ப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதுவே டார்கெட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இப்போ தொடர்ந்து இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய நம்ம கூப்பிடாதீங்க அப்படின்னு உள்ள அழுத்தம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அம்பி லான்ச் நடைபெற்றது. அதில் ஐஸ்வர்யா ரகுபதி அப்படிங்கிறவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரோபோ சங்கர் தான் அதில் லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. அதில் ஐஸ்வர்யாவும் நடிச்சிருந்தாங்க. ஸ்லீவ்லெஸ்ல ஒரு சேலை அணிஞ்சிருந்தாங்க. வெயிலுக்காக தான் இந்த மாதிரி உடைய தான் அணியிருந்தாங்க. அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு வந்து சாதாரணமாக அவங்க கேள்வி கேட்டு அப்படி போயிட்டு சேர்ந்தது. நேற்று நடந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் யோகிடா அதில் வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க அந்த ஆங்கர். அன்னைக்கு இவ்வளோ பேர் இருந்தீங்களே, யாருமே என்ன கேட்கல, இன்னைக்கு வந்து நான் பதில் சொல்ல வர இடத்துல வந்து என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுமே ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஐஸ்வர்யா ரகுபதி, ஐஸ்வர்யாங்கிறது அந்த பொண்ணு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச ஒரு சேனலில், ஒரு சேட்டலைட் சேனலில் நியூஸ் ரீடராக, செய்தி வாசிப்பாளராக, அப்புறம் சோஷியல் மீடியா இன்சார்ஜாக வேலை பார்த்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த சினிமா அந்த விஷயங்களில் ஒரு பேஷனாக இருக்கிறதுனால முழுவதுமாக மீடியா சம்மந்தமான வேலைகளுக்கே வந்தாச்சு. வந்த பிறகு அப்புறம் 2-3 யூடியூப் சேனல்ஸு அதில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல தமிழ் உச்சரிப்பு நல்லாயிருக்கும். பேசிக்காக செய்தி வாசிப்பாளர் இருக்காங்க, தமிழ் உச்சரிப்பு நல்லாயிருக்கும். நிறையா அந்த சினிமா ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக அவங்கள கூட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்படி போகிறப்ப தான் நீங்கள் இந்த அம்பின்னு ஒரு படம், அந்த படத்தில் இவங்க சொன்ன மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஆடியோ லான்ச் தொகுப்பாளராகவும் இருக்கிறாங்க. அதில் வந்து ரோபோ சங்கர் வந்து பேசுகிறார். இந்த மாதிரி உடம்பை பார்த்துக்குங்க, உடம்பு போச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டு வந்திருக்கிறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நினச்சதை சாப்பிட முடியல, நிறைய பத்தியத்தில் இருக்கிறேன், அதனால் உடம்புங்கிறது ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச இந்த ஐஸ்வர்யா வந்து நிறையா டாக்டர் ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஷோஸ் நிறையா ஷோஸ் பண்ணி என்னோட இதில் நிறையா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இருக்கப்போ அந்த நாலேஜ் இருக்குது, ஒரு படித்த பொண்ணு நாலேஜ் இருக்கிறதுனால இந்த வெயில் காலமாக இருக்குது, நம்ம எல்லோரும் உடம்பை பார்த்துக்கணும், நிறையா தண்ணி குடிக்கணும், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போகணும், அந்த மாதிரியான சில டிப்ஸை அந்த மேடையில் சொல்கிறாங்க. இது தப்பு ஒன்றும் கிடையாது, இது நல்ல விஷயம். தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு பொது இடத்துல எல்லா பத்திரிகையாளர் இருக்கிறப்ப ஷேர் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அந்த வெயிலுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸுக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஆகுது. அதோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது. அதற்கு பிறகு இப்போ நேற்று நடந்த நம்ம விஷாலுடைய திருமண அறிவிப்பு ப்ளஸ் ஆடியோ லான்ச் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலிலேயே அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்கள்லாம் வந்தோடனே இவங்க முதல்ல பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட்டாக நடந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி என்னுடைய பர்சனலாக என்னுடைய உடை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுனாங்க. இத்தனை பேர் இருந்தீங்களா, நீங்கள் எதுவுமே கேட்கலையே. வந்தோடனே கேட்குறாங்க அவங்க, அவர் வந்திருக்காரா, அவர் வரல நினைக்கிறேன். வரல அவர். நீங்கள் என்னை வந்து யாருமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, கேட்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யாருமே இல்லை. சிலர் உட்கார சொல்கிறாங்க, பேசாதீங்க உட்காருன்றாங்க. அதான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, ஒரு தமிழ் பேசக்கூடிய, சுத்தமாக தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் பெண் வந்து ஒரு நிகழ்ச்சியை அழகாக வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசின பேச்சில் தவறு இருந்தால், அவங்க நடந்த அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது தப்பாக நடந்திருந்தா, கெஸ்ட்டை கூப்பிட்றப்ப அவங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தா,
அந்த இடத்துல ஏதாவது தவறு நடந்திருந்தா நீங்க அதை பத்தி விமர்சனம் பண்ணலாம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்க விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸை நம்மளால நிர்ணயிக்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சாப்பாடை நம்மளால நிர்ணயிக்க முடியுமா? ஒரு பொது வழியில சுத்தமாக தமிழ் பேசக்கூடிய அந்த பொண்ணு வந்து நான் கருப்பா இருக்குன்னு டார்கெட் பண்றாங்களாங்கிற மாதிரிலாம் கூட ஃபீல் பண்ணுது பயங்கரமா. அப்ப ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பேசக்கூடிய சுத்த தமிழ் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சரியா நடத்தக்கூடிய ஒரு பெண் வந்து எப்படி ட்ரெஸ் போடுறதுங்க நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? இதுதான் பாசிசம். நீ என்ன உடுத்தணும், நீ என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், நீ எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்கு பேர் பாசிசம். எல்லாம் படித்தவராக இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, யாருமே இதை பத்தி கேள்வி கேட்கல. ஒரு ஒரு பெண் வந்து தனியாக நின்று அத்தனை ஆண்கள் முன்னாடி வந்து தன்னுடைய மனக்குமுறலை தைரியமா போல்டா பேசுது. ஆனா இதுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே. அப்ப இதுல என்ன பெரிய கொடுமை என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க. ஒரு 4-5 சீனியர் பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க. அவங்களும் அமைதியா இருக்காங்க. இது என்ன சமூகம் எங்க நோக்கி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பெண் வந்து பொது வெளியில எப்படி ஆடையை உடுத்தணுங்கிறது முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? சரி, அதே நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட நடிகை வந்து உட்காந்துருக்காங்க அரைகுறை ஆடையில. நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுருவீங்களா? இதே டிடி பிரியங்கா வந்தா அப்படி கேட்பாங்களா? டிடி பிரியங்கா நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடிய தப்பும் தவறுமாக தமிழ் பேசி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாங்க. வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அதையெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல, கொண்டாடுறீங்கல்ல. நீங்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்க கேட்ட முடியுமா? ஒரு நடிகை, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகை வந்து மேடையில் கால் மேல கால் போட்டு உட்காந்து தான் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க அதுக்கு அதான் பதில் சொல்றீங்களா? அவங்களுடைய அரைக்குறை ஆடை விடல வந்து அதை பேசுறீங்களா? அதே பத்திரிகையால போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு யாரு இப்ப இதாகி போச்சு? தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணா இருந்தா அது ஒன்றும் என்னன்னாலும் கேட்கலாம். ஒரு தமிழ் பேசக்கூடிய பொண்ணா இருந்தா அப்ப அது நீங்க உங்களுடைய இதே பொண்ணு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பேசாம உட்காந்துருப்பீங்க. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா பேசாம இருப்பீங்க. அப்ப இது என்ன ஒரு மனநிலை இது? அந்த வீடியோ பார்த்த பிறகுதான் ரொம்ப ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஒரு பெண் மட்டும் தனியாக வந்து அத்தனை பத்திரிகையாளருக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கு. எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது யாருமே குறைந்தபட்சம் ஒரு பெண் பத்திரிகையாளராவது நீங்க வந்து ஆதரவு கொடுத்துருங்க. சக ஒரு பத்திரிகையாளர், சக ஒரு தொகுப்பாளினி வந்து அது இப்போ அதுக்கு பிறகு அந்த பொண்ணுட்டு நம்ம கேட்டோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ நிறைய லிஸ்ட் சொல்றாங்க. இதுக்குள்ள நிறைய ஒரு இன்டர் பாலிடிக்ஸ் இருக்கு. டார்கெட் பண்ண போறதுக்கே காரணம் இருக்கா? டார்கெட் பண்ண போறதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமலாம் கிடையாது. அது வேற ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள காரணம். அது பத்திரிகையாளருக்குள்ளேயே சில வேலைகள்லாம் பண்றாங்க. அது காரணம் டார்கெட் பண்றாங்க. அதனாலதான் எல்லாம் அமைதியா இருக்காங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அது வேற யாரையும் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கணும், அந்த வேலையை இவங்க தட்டி பறிக்கிறாங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஹோஸ்ட் பண்றதுலேயே ஒரு அரசியல், அதுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் வந்து இவங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிறாங்க. நல்லா தமிழ் பேசக்கூடிய பொண்ணா இருக்கு. கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கலையாத பொண்ணா இருக்கு. பிரில்லியண்டான பொண்ணா இருக்கு. அந்த நிகழ்ச்சி எந்த தடங்கள் எல்லாம் கொண்டு போகுது, இந்த இடத்தை தக்க வச்சுக்கிறோமோ அப்படின்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிருமோங்கிற மாதிரியான சில பாலிடிக்ஸ் எல்லாம் கூட நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியிலேயே வேற ஒரு அதே நிகழ்ச்சியில ஒரு தயாரிப்பாளருடைய நண்பர், இயக்குனர் நண்பராக வந்தவர், நீங்க அழகா இருக்கீங்க, கருப்பா இருந்தாலும் பியூட்டியா இருக்கீங்க, என் படத்துல நீங்க நடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கு. இந்த பொண்ணு நீங்க யாரு அந்த படத்துல நடிச்சவங்கிற மாதிரியான சில கான்வர்சேஷன் நடந்திருக்கு உள்ள இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி எல்லாம். அப்ப இது யாரோ டார்கெட் பண்றாங்களோங்கிற ஒரு சந்தேகம் அந்த பொண்ணுக்குமே இருக்கு. நம்மளை நான் ஒண்ணுமே பண்ணலையே, நீ எதுக்கு டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தெரிஞ்சே வந்து நம்ம ஒரு தவறுக்கு துணை போற மாதிரியான விஷயம் இருக்கு. இதுல நான் திரும்ப சொல்றதெல்லாம் பெண் பத்திரிகையாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க கூட குறைந்தபட்சம் இந்த பொண்ணுட்ட என்னன்னா எதையும் மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடும். அதனால அவர்களுக்கு இது பிடிக்காம போயிருச்சா என்னன்னு தெரியல. அதுவும் அந்த பொண்ணை தான் தடுத்து நிறுத்துறாங்களே தவிர வந்து கேள்வி இல்ல. பேரரசு இன்னைக்கு ஒரு இயக்குனர் சங்கத்துல இருக்காரு, ஒரு திரைப்பட இயக்குனரா இருக்காரு. இப்ப யாருக்கு இது நம்ம பேசுறதுன்னு அவருக்கு தெரியல. அவர் பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோல மேல ஏறுவாரு, திருப்பி கீழே இறங்குவாரு. ரியாஸ் நிக்கிறாரு பக்கத்துல, அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பிஆர்ஓ. அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பிஆர்ஓ. அவர்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல 2-3 பெண் குழந்தைகள். இந்த பொண்ணுடைய வருமானமும் முக்கியமான வருமானம். அப்ப நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். இப்ப சின்ன படங்கள் நானும் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அது என்னுடைய தேவைக்கும் குடும்பத்துடைய தேவைக்கும் பயன்படுது. நான் கற்றுக்கிட்ட தமிழ், நான் கற்றுக்கிட்ட அந்த மொழி எனக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கு. எனக்கு அதை சந்தோஷமா பண்றேன். பொருளாதார ரீதியாகவும் சரி, எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சி பண்றேன். இருந்தாலும் கூட நிறைய படங்கள்ல நான் அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கேன். போலீஸ் கான்ஸ்டபிளாக நடிக்கிறேன், நிறைய கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுவும் பிஸியாக தான் இருக்கு. எனக்கு வருமானம், என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க ஒரு காலத்தில் அவங்க கொஞ்சம் வசதியாக இருந்த ஃபேமிலி போல. இன்னைக்கு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி 3 பேர். இந்த பொண்ணுடைய வருமானம் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால ஒரு நியாயமான ஒரு விஷயத்த பண்ணி சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை பொருளிட்டு அந்த வீட்டுக்கும் கொடுக்குறாங்க, தனக்கும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை வந்து டார்கெட் பண்றது மாதிரி தான் தோணுது. படத்தோட ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல வந்து கூல் சுரேஷ் வந்து தொடர்ச்சியா பல கோமாளித்தனங்கள் பண்ணிட்டு வராரு. ஒரு ஆடியோ லான்ச்ல இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்க கழுத்துல மாலையை போட்டு தான் முதல்ல தொடக்கமா அமைஞ்சது. இந்த அதையுமே பேசியிருந்தாங்க. கூல் சுரேஷ் மாலை போட்ட போதே நான் சப்புன்னு கன்னத்துல விட்டு அவங்கள வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தேன்னா, கேஸ் கொடுத்தேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அன்னைக்கே அதை பண்ணியிருக்கணுமா? இந்த ஆடியோ லான்ச்சே இன்னைக்கு வந்து ஒரு
கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. கண்டென்ட்டுக்காகவே காசு கொடுத்து ஆள் கூட்டு வராங்க. இன்னைக்கு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆடியோ லான்ச்லாம் முந்தி ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிறப்ப அந்த படத்தை பற்றின ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவாங்க. இல்லை அந்த படத்தை பற்றின முக்கியமான இன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இல்லை அந்த படத்தை பற்றின சாங் ஏதாவது வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. இல்லை படத்தில் நடந்த முக்கியமான இன்ஸ்டன்ட்டை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆடியோ லான்ச் நடக்கும். இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பே பண்ணி கூட்டு வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னே பேசுகிறாங்க சில பேர். அப்போ கூல் சுரேஷ் ஆல்ரெடி கண்டென்ட் கொடுக்கக்கூடிய கூல் சுரேஷை கல்யாணத்துக்கு காசு கொடுத்து போகிறாங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு காசு கொடுத்து போய் அங்கே ஏதாவது பண்ணு, அது ஒரு வைரல் ஆகுன்ற மாதிரி இந்த மாதிரியான பப்ளிசிட்டி இப்போ பண்ணுறப்ப ஆடியோ லான்ச்சுங்கிறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்போ கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் எல்லை மீறி போயிடறாப்புல. அப்போ நீங்கள் அன்னைக்கே நீங்கள் தண்டிச்சிருக்கணும்ல. அன்னைக்கே அந்த விஷயத்திற்கு கடுமையாக அன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணு அன்னைக்கு பண்ண ஒரு பெருந்தன்மையோட அவர் ஒரு சக கலைஞராக இருக்கிறாரு. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இல்லை, ஒரு சக கலைஞராக இருக்கிறாரு. நம்ம ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறோம். ஒரு நடிகரை போய் நம்ம எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய கேஸ் ஆகி வேண்டாங்கிற மாதிரியான ஒரு பரந்த மண்பாடு விட்டுருச்சு. அதற்கு பிறகு நடந்த சம்பவம் தொடர்ச்சியாக குறி வைக்கப்படுற மாதிரி தானே இருக்கு. தொடர்ச்சியாக குறி வைக்கப்படுற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழ் பொண்ணு வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் போய் நிற்கக்கூடாது, ஓப்பனாக பேசிடக்கூடாது, போல்டாக பேசிடக்கூடாது, அவர் கேள்வி கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆண் மனப்பான்மை தானே ஒன்றும் மேலோங்கி நிற்கும். இப்போ எல்லா தொழிலையும் எல்லா துறையிலையும் அதான் மேலோங்கி இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ அதே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பெண் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. அவங்களும் பேசாமல் இருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க அடங்கி இருக்கிறாங்கன்னு தான் கேள்வி வருது. அப்போ வந்து ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் வந்து ஒரு நபர் வந்து எதுலையுமே கேள்வி கேட்டக்கூடாது, யாரையுமே கேள்வி கேட்டக்கூடாது, அவங்க நீங்கள் அடிமையாக தான் இருக்கணுங்கிற மாதிரியான மனநிலையே சினிமாக்குள்ளே ஒன்றும் போயிட்டு இருக்கோங்கிற ஒரு வருத்தமாக இருக்குது. அதுவும் பத்திரிகையாளருக்குள்ளே போயிட்டு இருக்காங்கிறதா பெரிய ஆச்சரியமா இருக்குது. பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர் மட்டும் இருக்க கிடையாது. அவங்க ஜேர்னலிஸ்டாக கிரைம் ஜேர்னலிஸ்டாக இருந்திருப்பாரு, பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக இருந்திருப்பாரு, சினிமாவும் பார்ப்பார். பத்திரிகையாளராக இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? பொது வழியில் பேசக்கூடியவர்கள், பத்திரிகையில் எழுதக்கூடியவர்கள், தொலைக்காட்சியில் பேசக்கூடியவர்கள், ரியல் எப்படி நடந்துக்கிறீங்க? பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் வந்து பெண் உரிமையை பேசுறீங்க, பெண் உரிமையை இப்போ எழுதுறீங்க, பெரியார் ஃபோட்டோ வந்து டிவியை வச்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு கருப்பாக ஒரு தமிழ் பேசக்கூடிய பெண் வந்து அந்த பொண்ணு டார்கெட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் சொல்லல் ஒன்று செயல் ஒன்றா இருக்குல்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண் பத்திரிகையாளர் கூட பேச முடியாத அளவுக்கு நீங்கள் அவங்கள அடிமைப்படுத்தான வச்சிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவு சர்ச்சை ஆயிடுச்சு, இவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து ஹோஸ்ட் பண்ற வாய்ப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதுவே டார்கெட் பண்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ தொடர்ந்து இவங்க டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய நபராக கூப்பிடாதீங்க அப்படின்னு உள்ள அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது படத்தில் பிஸியாக தான் இருக்கிறேன். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு எனக்கும் ஒரு ஒரு பண தேவைக்கு சரியா இருக்குங்கிறதுக்காக நான் பண்றேன். நான் கற்றுக்கொண்ட தமிழுக்கு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் பேசுகிறேன். ஸ்கூல்லேருந்து நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேன், நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இது வந்து ஒரு பேஷன். இது தமிழும் பேச்சும் எனக்கு ஒரு பேஷனு. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்குது. ஆனால் அதையுமே இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது தான் அந்த அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ப்ரொமோஷனுக்காக கூல் சுரேஷை பயன்படுத்தினதை தாண்டி இந்த வாய்ப்பு இல்லாத இயக்குநர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணி சும்மா அவங்களையுமே காசு கொடுத்து கூப்பிட்டு ப்ரொமோஷனுக்காக ஏதோ பேச வைக்கிறாங்க ஆடியோ லான்ச்சில், அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்குல்ல, உண்மையா? ஆடியோ லான்ச்சுக்கு வர பல பேருக்கு நீ காசு தான். அதில் நம்ம யாரையும் பேரை சொல்லியோ மூத்த இயக்குனரோ மூத்த தயாரிப்பாளரோ அப்படிங்கிற பேர்ல ஏன்னா பலரும் காசு வாங்கிட்டு தான் வர்றாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால வந்து அதை வந்து கொடுக்கறது காரணம் ஏதாவது கண்டென்ட் கொடுப்போம். இப்போ ஒரு சின்ன படமா இருக்கு, அது சின்ன படத்துக்கு போய் நீங்க ஒரு பெரிய டைரக்டரையோ ஹீரோவையோ கூப்பிட முடியாது. அப்போ அவங்க பிஸியா இருப்பாங்க வர்றதுல. பல ஹீரோஸ் வந்து அவங்க பட ப்ரொமோஷனுக்கு வர்றது கிடையாது, அது வேற விஷயம். அதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உட்காந்து அந்த படத்தை பற்றி டேரக்டரை பற்றி 4 வாரத்தை பூந்துட்டு பேசுகிறாங்கன்னா அது ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பயன்படுங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க, நான் சும்மா தான் இருக்கேன், என்ன வச்சு ப்ரொமோஷன் பண்ணி இல்லை காய்ச்ச கொடு அப்படின்னு அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்குறது தப்பு கிடையாது, கேட்டு தானே வாங்குறாங்க. கேட்டு வாங்குறாங்க, கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, அப்படி வேற யாரை வச்சு பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவங்க அவர்களுடைய புகழை அவருடைய அந்த இதை வந்து இவங்க பயன்படுத்திடுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவங்க ஏதாவது வாங்கிக்கிறாங்க. இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதுவே வேலையை வச்சிருக்காங்க, பிஸ்னஸாக மாற்றிட்டு வேற எந்த வேலைக்கு போகிறதில்ல, இது மட்டுமே வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஆடியோ லான்ச்சு இன்னைக்கு மாறி போச்சு. ஆடியோ லான்ச் நடக்கிற இடமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஆகிப்போச்சு. ஏதாவது சண்டை வந்தா கூட உண்மையிலே சண்டை போடுறாங்களா இல்லை கண்டென்ட்டுக்காக சண்டை போடுறாங்களா? பெரும்பாலும் கண்டென்ட் தான். ஆடியோ லான்ச்சில் போகிற சண்டைகள் பெரும்பாலும் கண்டென்ட் தான். பேசிட்டே பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்க சீன்றது, அவர் வந்து இவர் பேசி முடிச்சு அவர் மைக்கிட்ட வந்து வாங்கி சீன்றது. நேற்று கூட யாரோ இந்த பார்த்திபன்லாம் விட்டோம்னா ஃபுல் கண்டென்ட் கொடுத்துருவாப்புல. ஏதோ ஒரு பொண்ணு இந்த +2 மார்க் பண்ண பொண்ணு வந்து கூப்பிட்டு போராட்டுற பாப்பா, யாராட்ட புதுமையா பேசணும், யாராட்ட புரியுமா புரியாது, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றாப்புல. ஃபோன் பண்ணி பார்த்திபன் சார் ஆஃபீஸ் வந்து பேசுறோமா, சார் உங்கள்கிட்ட பேசுறாரு,
அப்படின்னே அந்த பொண்ணு வாங்கிட்டு பயம் வந்து, சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க சார்னு ஏதோ ஒரு பொண்ணு பேசுது. இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சார் நான் என்ன சார் பண்ணிட்டேங்குது, எல்லா மார்க்கையும் நீங்களே வாங்கிட்டா ஏப்பா புதுமையா பண்றதுக்கு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? எனக்கு அதை பார்த்து தோணுச்சு, யார்கிட்ட எதை பேசணும், ஒரு +2 படிக்கிற பொண்ணு நல்லா படிச்சிருக்கமா வாழ்த்துக்கள்மா அப்படின்ட்டு இவருடைய கிரியேட்டிவிட்டியா அந்த +2 படிக்கிற பொண்ணை போய் காட்டுறாரு. படத்துல படத்துல காட்டுங்கன்னு படத்தை எடுத்து ஓட வைக்காம +2 படிக்கிற பொண்ணை வாழ்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு, உனக்கு இது நியாயமா, எல்லா மார்க்கும் நீயே வாங்கினா கோவத்துல அந்த பொண்ணு 4 கேள்வி கேட்டு விட்டுருக்கணும், திட்டி விட்டு. நம்ம வேற மாதிரி போனதான் கேட்டிருக்கோம். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. புதுமையா பண்றேன்னு இந்த மாதிரி சினிமா கோமாளிகள் சில பேர் ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுட்டு அதை வைரல் கண்டென்ட்டா ஆக்கி விட்டுறாங்க. அவங்களுக்கு வேற வேலையும் இல்ல போலாது. அதனால இதை வந்து அப்படிதான் எடுத்துக்கிற வேண்டியதா இருக்கு. ஐஸ்வர்யா தொடர்பான சர்ச்சை குறித்து பல்வேறு விஷயங்கள் மிக்க நன்றி.